ஆனால் அந்த ஒரு மாத காலம் அவகாசம் கொடுக்கறதுக்குள்ளே இங்கே நிலைமை ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. 40க்கும் மேற்பட்டவர்கள் இந்த 2 வாரம், இன்றையோட 2 வாரம், இந்த 2 வார காலத்தில் பார்த்திங்கன்னா எகிருது. அந்த குற்ற சம்பவத்தை வெளியிடும் போதே ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை வெளியிடும் போது, இந்த ஆட்சி இப்படி ஆயிடுச்சு, இந்த ஆட்சிக்கு வாக்களித்தோம், விஜய் ஏன் பேச மாட்டேங்கிறாரு, அதை பண்ண மாட்டேங்கிறாரு, இதை பண்ண சொல்லி தாறுமாறாக அடிக்கிறாங்க. அதாவது நிர்வாகத்தை திறம்பட நடத்த முடியும், ஆனால் அவங்க அலட்சியமாக இருக்கிறாங்க, சீர்கேடாக நடத்துகிறாங்க, அப்படி போயிடும். ஆனால் டிவிக்கு அரசுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இயலாமை, அனுபவமின்மை, தெரியல, திறமை இல்லை, இப்படி போயிடுது. இந்த அற்பத்தனமான விஷயங்களை பூஸ்ட் பண்ணுறது, பெருசாக பிரபகண்டா பண்ணுறது, அவர் கண்ணப்பார், வாயப்பார், இதெல்லாம் விட்டுட்டு முதல்ல ஆக்கப்பூர்வமான இது இல்லைன்னா கஷ்டம். நீங்கள் இப்படியே ரீல்ஸ் முகத்தை போனீங்கன்னா உங்களுக்கு ஆப்பரண்ட்டான விஷயம் இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். எப்போவுமே மக்கள்கிட்ட இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ப்ரொமோஷனை இனிமேல் பார்க்க மாட்டாங்க. ஏன் சொல்லுங்கள், அட போங்க, இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது, இவர் என்னங்க, இவர் பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணார், பேட்ரி காரை ஓட்டினார், அவர் சட்டை இல்லாமல் வந்தார், கோட்டு போட்டு வந்தார், இதையே சொல்லிட்டு இருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி வந்தபோது ஏங்க மின்துண்டி ஏற்படுதுன்னா அணில் கடிச்சிச்சு, ஒயர் கடிச்சிச்சின்னு சொன்னார். அவரே மேலும் போல இருக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எல்லா விஷயமே இப்போ அப்படி தான் ஆயிடுச்சு. அவராவது அணில் மேலே சொன்னார், இவர் ஆடுங்க மேலே சொல்கிறாரு. அது கருப்பு ஆடுங்க இதெல்லாம் ஒரு பேச்சாங்க, இதெல்லாம் ஒரு அமைச்சர் பேசக்கூடிய பேச்சா இது? மெட்ராஸ் மெயில் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஃபேக் இணையத்தை ஓப்பன் பண்ணாலே எது ஃபேக்கான செய்தி, எது உண்மையான செய்தின்னு தெரில. எல்லாமே ஃபேக்கான்ற மாதிரி இருக்குது, இல்லை எல்லாமே உண்மையான்ற மாதிரி தான் செய்திகள் வெளியாகிட்டுருக்கு, நம்ம பார்க்குறோம். எனக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், எனக்கு எந்த சார்பு நிலை, ஒரு கட்சிக்கு ஆதரவாக பேசுகிறது, ஒரு கட்சிக்கு எதிராக பேசுகிறது, அங்கே பணத்தை வாங்கிட்டு இங்கே ஆதரவாக பேசுகிறது, இங்கே பணத்தை வாங்கிட்டு அங்கே ஆதரவாக, இந்த மாதிரி நிலைப்பாடு கிடையாது. அது எந்த ஆட்சி வந்தாலும் இதுதான். தனிப்பட்ட முறையில் எனக்கு இந்த டிவிக்கு ஆட்சி அமைந்ததுலேயே எனக்கு உடன்பாடு இல்லை. சரி, அதுக்காகவே எல்லா கருத்துக்களையும் எதிராகவே வைக்கணுன்ற நோக்கமும் எனக்கு இல்லை. 6 மாத காலம் ஒரு அவகாசம் கேட்டிருக்கிறாரு முதலமைச்சர். உள்ளபடியே அந்த 6 மாத காலம் அவகாசம் கொடுக்கறது கண்டிப்பாக கொடுத்தாகணும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில், நிதி அல்லாத ஒரு விஷயங்கள் இருக்குது இல்லையா, இப்போ குற்ற சம்பவங்கள், சட்டம் ஒழுங்கு, இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 6 மாத காலம்ன்றது அவசரம் கொடுக்க முடியாது. அது கொடுத்தாலும் அது ஒரு நகைப்பு இடமாக தான் ஆகிடும். ஆனால் ஒரு மாத காலம் கொடுக்கலாம். ஏன்னா அந்த ஆட்சியில் இருக்கிற ஏற்கனவே இருக்கிற சொல்லுவாங்க இல்லையா, இப்போ எப்படி நிர்மல்குமார் ஏங்க மின்சாரம் கட்டாதுன்னா அந்த மின்துறையில் இருக்க கருப்பு ஆடுகள்னு சொல்கிறார் பாருங்கள். அந்த மாதிரி காவல்துறையில் இருக்க கருப்பு ஆடுகள் நாங்கள் களை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அவகாசம் வேணுமான்னு சொல்லி ஆட்சியாளர்கள் கேட்பாங்க. அதனால் நம்ம ஒரு மாத காலம் அவகாசம் கொடுக்கலாம். ஆனால் அந்த ஒரு மாத காலம் அவகாசம் கொடுக்கறதுக்குள்ளே இங்கே நிலைமை ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. 40க்கும் மேற்பட்டவர்கள் இந்த 2 வாரம், இன்றையோட 2 வாரம், இந்த 2 வார காலத்தில் பார்த்திங்கன்னா எகிருது. அந்த அளவுக்கு குற்ற எண்ணிக்கை பெருகிட்டே இருக்குது. அதுவும் எப்படிப்பட்ட குற்றம்னா ரொம்ப சீரியஸான குற்றங்கள். நான் சொல்ல ஏதோ திருட்டு, வழிபறி கொள்ள, செயின் அறுத்துனா, அந்த மாதிரி இல்லை. எல்லாமே கொலை குற்றங்களாக இருக்குது, படுபாதக செயல்களாக இருக்குது, பாலியல் குற்றங்கள் இருக்குது. இப்படி நிறைய வரும்போது அப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஆட்சியாளர்களை நேரடியாக குற்றம் சாட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்க தான் செய்யுது. பொதுவாக ஒரு விஷயம் இருக்குது. இங்கே பல பேர் இந்த செய்திகள் வெளியிடும் போது நான் பார்க்குறேன். நானும் நேற்றைய தினம் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் சோர்சஸ் மூலமாக பல தகவல்கள் சேகரிக்கும் போது நடந்த சம்பவம்னா உண்மை தான். ஆனால் அதை வெளியிடக்கூடிய அந்த ஊடகங்களுடைய வீச்சு இருக்குல்ல, அது ரொம்ப தாறுமாறாக இருக்குது. எனக்கு அதில் கொஞ்சம் உடன்பாடு இல்லை. ஏன்னா ஒரு செய்தி ஒரு குற்ற சம்பவம் நடந்திருக்கு. அந்த குற்ற சம்பவத்திலிருந்து நமக்கு என்ன செய்யணும்னா, அந்த குற்றம் நடந்ததை மட்டும்தான் நம்ம சொல்லணும். ஆனால் அந்த குற்ற சம்பவத்தை வெளியிடும் போதே ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை வெளியிடும் போது, இந்த ஆட்சி இப்படி ஆயிடுச்சு, இந்த ஆட்சிக்கு வாக்களித்தோம், விஜய் ஏன் பேச மாட்டேங்கிறாரு, அதை பண்ண மாட்டேங்கிறாரு, இதை பண்ண சொல்லி தாறுமாறாக அடிக்கிறாங்க. இது ஒரு ரிவெஞ்ச் மாதிரி தான் நான் பார்க்குறேன். எப்படி ஆதவர்ஜுனா இந்த விளாத்திக்குளம் சம்பவம்
இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் அது. விளாத்திக்குள சம்பவத்தில் எப்படி வந்து இந்த பள்ளி மாணவி வந்து கற்பழித்து கொலை செய்யப்பட்டார். அதே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி தினம் என்ன சொன்னார்னா, முட்டாள் முதலமைச்சர்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் பண்ணார். அவ்வளோ வேகமாக அது தேர்தல் காலம், தேர்தலுக்கு பயன்படுத்திக்கிட்டோன்னு நினச்சிட்டு பேசுனது தான். இன்றைக்கி அவங்க ஆட்சி இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுவும் வந்து நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஒரு முட்டாள் முதலமைச்சர் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது சொன்னால் சரியாக இருக்குமா? அப்படி தான் இந்த ஊடகங்கள் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஏன் வந்து விஜய் வந்து பேசவே இல்லை, ஏன் விஜய் நேராக வரல, விஜய் வந்து நாங்கள் நம்பி வாக்களித்தோம் அப்படின்றது. சினிமா கிடையாது. துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஊராக வந்து பார்த்திங்கன்னா நகர்வலம் வர்றதுக்கு. அவர் நேற்றைய தினம்தான் வந்து செக்ரட்டேரியட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா வலம் போயிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கழித்து 12 நாள் கழித்து. ஸோ முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சிடும், ஊடகங்களும் பார்த்திங்கன்னா சகட்டு மேனிக்கு வந்து பார்த்திங்கன்னா இறங்கி ஒரு என்ன சொன்ன வன்மன்றதை தாண்டி அடின்னு அடிக்கிறீங்க. முதல்ல இந்த சம்பவம் என்னன்றதை ஒரு அதிகாரிகள் முதற்கொண்டு போஸ்ட்மார்ட்டம் அறிக்கை வெளியே வந்த பிறகு தான் இது மற்ற செய்திகளை வெளியிடணும். இப்போ இது யார் தொடர்பு இருக்குது, அவங்க எதுக்காக பண்ணானுங்க, இதுக்கு வந்து அவங்க அம்மா மீது சில குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. ஒரு பெண்மணி வந்து பேசும்போது அவங்க வந்து மது போதையில் இருந்தாங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணோம். இந்த குற்ற நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காவல்துறை மீது குற்றச்சாட்டுதான் இருக்கட்டும், இல்லை ஆட்சியாளர் மீது குற்றச்சாட்டுனா கொஞ்சம் அவகாசம் எடுத்துக்கணும். இந்த மீடியாக்கள் நமக்கு நியூஸ் கிடச்சிடுச்சின்றதுக்காக போட்டு வாங்குன்னு அடின்னு எல்லாத்தையும் படம் பிடிச்சி போடுறதுன்னு இருக்குல்ல. இந்த அரசு உள்ளபடியே வந்து ஒரு அனுபவம் இல்லாத அரசு. அப்போது அமைச்சர்கள் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா வந்து படிப்புலையும் அனுபவத்திலையும் குறைவாக தான் இருக்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல வந்து ஒரு கேள்வி கேட்கும் போது ஒரு பெண் அமைச்சர்னா சொல்கிறாங்களா, அவங்க மீடியாவை இதுக்கு முன்னாடி இது போல் சந்திச்சிருக்க மாட்டாங்க. அப்போ அந்த மீடியாவை சந்திக்கும் போது பார்த்தோன்னா அவங்கள அறியாமல் அவங்க வந்து பார்த்தோன்னா அந்த புன்னகைக்கிற அந்த ஒரு சீனை வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது. என்னென்னா, இது துறை ரீதியான விஷயங்களை கேளுங்க, மற்ற அரசியல் கேட்காதீங்கன்றாங்க. இது வந்து துறை ரீதியாக இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம், மற்ற விஷயங்கள் கேட்காதீங்கன்னு சொல்லலாம். ஆனால் அரசியல் பற்றி பேசாதீங்கன்னும் போது இது அந்த குழந்தை வந்து கற்பழித்து கொல்லப்பட்டது வந்து அரசியல் மாதிரி ஆகிடுது. அவங்களுக்கு பேச தெரியல, உள்ளபடியே அதான் உண்மை. அவங்களுக்கு அந்த அனுபவம் இல்லை. கொஞ்சம் காலம் போச்சுன்னா அவங்க மீடியாவை எப்படி சந்திக்கிறது, என்ன கேள்விக்கு என்ன பதில் சொல்லி, இது வந்து முழுக்க உள்துறை சம்மந்தப்பட்டது. முதலமைச்சர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. முதலமைச்சர் போய் கேள்வி கேட்க வேண்டிய நீங்கள் என்ன செய்றீங்க கேட்டிங்கன்னா, அவர் வந்து கோட் போட்டு வந்துட்டார், அவர் டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டார், அவர் வந்து பார்த்திங்கன்னா சம்பவம் செஞ்சிட்டாரு, சாகசம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் செய்தி வெளியிட்டு, அப்பாவிகள்னால் நான் அமைச்சர்களே நான் சொல்கிறேன், அவங்க துறை சம்மந்தப்படாத விஷயத்தை வந்து அவங்ககிட்ட மைக்கை நீட்டி கேட்கறது எப்படி நியாயமாக இருக்கும்? உடனே அவங்க ஒரு சிரிச்சிட்டாங்கன்னு போது பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சர் சிரிச்சிட்டாங்கன்னு. அதே மாதிரி காவல்துறை அதிகாரியே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பேட்டி கொடுக்கும்போது சிரிக்கலை, அந்த மைக்கெல்லாம் வச்சுருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க பக்கத்தில் வந்து அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க, என்ன சிரித்தாங்க, எதுக்காக சிரித்தாங்கன்னு தெரியாது. இந்த பெண் பாலியல் வந்து ரீதியாக வந்து கற்பழிக்கப்பட்ட அதுக்காக சிரித்தாங்கன்னு நான் சொல்லிடுங்க. உடனே பல பேர் அப்படி தான் போட்டாங்க. பாருங்கள், ஒரு முகத்தில் சோகமே இல்லை, உடனே இங்கே சிரிக்கிறாங்க அதிகாரி. கேமராக்கள் அதாவது கேமராக்கள் பொருத்தி கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ப்ரைவசி அவங்களுக்குள்ளே வந்து பக்கத்தில் இருக்க அதிகாரிகிட்ட ஏதோ பேசி சிரிக்கிறாங்க. அது எதை பற்றி பேசி சிரிக்கிறாங்கன்னு தெரியாமல் அதிகாரிகள் பாருங்கள் சிரிக்கிறாங்க. விஜய் ஆட்சியில் அதிகாரிகள் சிரிக்கிறாங்க, விஜய் ஆட்சியில் வந்து ஒரு அமைச்சர் வந்து சிரிக்கிறாங்க. இப்படிலாம் போட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், நான் சொல்லிடுறேன், கிளியராக சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த பாலியல் குற்றங்கள் வந்து அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சியில் சம்பவம் நடந்தது, தமிழ்நாடே உழுக்குச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் திமுக ஆட்சியில் தமிழ்நாடே உழுக்குச்சு. அன்றைக்கி இதே இந்த முதலமைச்சர் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாரு. இப்போ இவங்க ஆட்சியில் பார்த்தீங்கன்னா தாவேக ஆட்சியில் இந்த சூலூர். ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, எல்லா ஆட்சியிலையும் இது போன்ற நடக்குதுன்னா இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து முட்டு கொடுக்கறதுக்காக பேசலை. காவல்துறை வந்து அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க முடியும் அந்த குற்றம் நடக்காமல் இருக்கிறதுக்கு. அது எதுன்னு ஒன்று இருக்குல்ல, எல்லாத்தையும் நீங்கள் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிறதெல்லாம் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க முடியாது. புகார்கள் வந்தால் அந்த புகார்கள் அடிப்படையில் கூப்பிட்டு வந்து பேசலாம், அட்வைஸ் பண்ணலாம், அந்த சம்பவத்தை தவிர்க்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம். ஆனால் ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியாது. இப்போ ஒரு சாதி மோதல் நடக்க போது திருவிழாவில் அதை ப்ரிவெண்ட் பண்ண முடியும்.
2 கோஷ்டிகளுக்குள்ளே ரவுடிகளுக்குள்ளே வெட்டிக்க போகிறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உளவுத்துறை மூலமாக அதுக்கு தடுப்பு நடவடிக்கை எடுக்க முடியும், முன்னெச்சரிக்கையாக கைது செய்து நடவடிக்கை எடுக்கலாம். அப்போ இது போன்ற தற்செயலாக நடக்கக்கூடிய ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்ற நடவடிக்கை வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டோ அல்லது வந்து இது போன்ற குற்றங்கள், பாலியல் ரீதியான குற்றங்கள் நடக்கிறது வந்து கண்ணுக்கு மறைவாக, மக்கள் கண்ணுக்கே மறைவாக, மக்களை தாண்டி தான் வந்து இங்கே காவல்துறை இருக்குது. அப்போது வந்து மக்கள்கிட்ட ஒத்துழைப்பு இல்லைன்னா காவல்துறையாலும் கண்டுபிடிக்க முடியாது எந்த குற்றத்தையும். அப்போது கண்ணுக்கு மறைவாக நடக்கக்கூடிய குற்றங்களெல்லாம் தண்டிக்கிற அதாவது தடுக்கிற அளவுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து போலீஸ் ஃபோர்ஸு கிடையாது. 8.5 கோடி பேருக்கு 8.5 கோடி போலீஸ் இறக்கணும். ஒரு நபருக்கு ஒரு போலீஸை இறக்குனா தான் நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வந்து குற்றம் நடக்காமல் வந்து இருக்க நடவடிக்கை எடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுது என்னென்னா, எந்த ஆட்சி வந்தாலும் சரி, நான் கேட்குறேன், இந்த திமுக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து குற்றம் சொல்கிறாங்க, இந்த திமுக ஆட்சி நடக்கலையா? விளாத்திக்குளத்தில் நடந்து இப்போ இன்றைக்கி தாங்க ஜட்ஜ்மெண்ட்டே வரப்போகுது இல்லையா? அப்போது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், எல்லா ஆட்சியிலும் இது நடக்கக்கூடியது தான். ஸோ இதையும் இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்கணும். இப்போ இந்த டிவிகே அரசுக்கு நான் உண்மையை பேசணும்னு நினைக்கிறேன், சத்தியத்தை பேசணும்னு நினைக்கிறேன். இந்த டிவிகே அரசுக்கு என்ன மைனஸ் ஆகிடுச்சு தெரியுங்களா? கடந்த ஆட்சியில் என்ன நடந்தாலும் அது நிர்வாக சீர்கேடு. கடந்த ஆட்சியில் அதிமுக ஆட்சியோ திமுக ஆட்சியோ நடந்தால் அது நிர்வாக சீர்கேடு. அதாவது நிர்வாகத்தை திறம்பட நடத்த முடியும், ஆனால் வந்து அவங்க அலட்சியமாக இருக்கிறாங்க, வந்து சீர்கேடாக நடத்துகிறாங்க, அப்படி போயிடும். ஆனால் டிவிகே அரசுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, இயலாமை, அனுபவமின்மை, தெரியல, திறமை இல்லை, இப்படி போயிடுது. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த இளம் அமைச்சர்கள் தான் எம்ஜிஆரே ஒரு 12-13 பேரை வந்து எம்ஜிஆர் வந்து 80ல் நினைக்கிறேன் விரிவாக்கம் பண்ணுறாரு அமைச்சரவையை, 80ல். அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-12 பேர், நான் உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்கள், இந்த ஃபோட்டோவனால உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தது இந்த ஃபோட்டோ. இதை பாருங்கள், இதில் காட்டுறேன் பாருங்கள். புதிய அமைச்சரவை இன்று பதவியேற்றது. இளம் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் அமைச்சராக நியமனம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு புதிய அமைச்சர்கள் லிஸ்ட்டு நான் படிக்கிறேன், அதை மட்டும் படிக்கிறேன் பாருங்கள். பெரிய இது லிஸ்ட்டு இது நான் படிக்கிறேன் பாருங்கள். அதில் வந்து புதிய அமைச்சர்கள் சொல்லிட்டு 2, 4, 6, 7 பேருங்க. அதில் வந்து திருநாவுக்கரசர், இப்போ இருக்கார் தெரியுங்களா, திருநாவுக்கரசர். விஜயசாரதி, திரு முத்துசாமி, திரு செங்கோட்டையன், திரு ராமலிங்கம், திரு வரதராஜன், திரு தங்கப்பன். இப்போ பார்த்துங்க, இவங்கெல்லாம் இது தாண்டி வந்து சீனியர் அமைச்சர்லாம் இருக்காங்க. காளிமுத்து, பொன்னையன், அண்டே, சோமசுந்தரம், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் புதிய அமைச்சர்கள் மட்டும் இதில் வந்து பார்த்திங்கன்னா 26 வயது உள்ள ஒரு அமைச்சர், அவர் பேர் வந்து விஜயசாரதி, அரக்கணம் தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறார். விஜயசாரதி பேர். இது எதுக்காக சொல்கிறேன்னா, எல்லா ஆட்சி காலத்துலேயுமே வந்து புதிய அமைச்சர்கள், இளம் வயது அமைச்சர்கள் வந்து பதவியேற்பு நடந்திருக்கு. இப்போது பதவியேற்ற அந்த அமைச்சர்கள்லாம் இளம் வயதில் ஒரு 30 வயதுக்குள்ளே தாங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு அனுபவமே இல்லைங்க அப்படின்னு சொன்னால், காலப்போக்கில் அந்த அனுபவங்கள் மெல்ல மெல்ல வந்துடும். அவங்க எஜுகேட் பண்ணிப்பாங்க. ஒரு கட்டத்தில் எஜுகேட் பண்ணலைன்னா அங்கே வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. அந்த வேலையை செய்கிறதுக்கெல்லாம் விஜய் அவர்கள் கூட சரியான நபர்கள் இருக்கிறாங்க. நான் சொன்ன உடனே நீங்கள் வந்து உங்கள் எண்ணம் எங்கே போகுதுன்னு தெரியல, அவருக்கு அட்வைஸராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் குறைஞ்சபட்ச அவகாசமே இல்லாமல் ஒரு 10 நாளில் 15 நாளில் அவர் சிரிக்கிறாரு, அவர் இதை பண்ணுறாரு, அவர் அதை பண்ணுறாருன்னு சொல்கிறது நியாயம் கிடையாது. அதே சமயத்தில் இந்த டிவிகே தரப்புலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீல்ஸ் மோகத்தை விட்டுணும். நீங்கள் இந்த எல்லாமே ரீல்ஸுன்னு வந்து ஓடிட்டுருக்கு. இதை வந்து பெரிய பெரிய மீடியாக்கள் வந்து அவங்க வந்து அவங்களே அதை நிறுத்தணும். முதல்ல இந்த அற்பத்தரமான விஷயங்களை வந்து பூஸ்ட் பண்ணுறது, பெருசாக வந்து பிரபகண்டா பண்ணுறது, அவர் கண்ணைப்பார், அவர் வாயப்பார், இதெல்லாம் விட்டுட்டு முதல்ல ஆக்கப்பூர்வமான இது இல்லைன்னா கஷ்டம். நீங்கள் இப்படியே ரீல்ஸ் மோகத்தை போனீங்கன்னா உங்களுக்கு ஆப்போனண்ட்டான விஷயம் இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். எப்போவுமே மக்கள்கிட்ட இது நான் யாருக்கும் தெரியாத விஷயத்தை, இது விஜய் அவர்களுக்கோ ஆதவர்ஜனா அவர்களுக்கோ இவங்க 2 பேருமே வழி நடத்தக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமிக்கோ நான் வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இதை சொன்ன ஒரு அறிவுறுத்துகிற மாதிரி தான் நான் சொல்கிறேன். தவிர இது வந்து அது அரசுக்கும் சரி விஜய் அவர்களுக்கும் சரி வழிநடத்தக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி இவங்க போன்றவர்கள்லாம் அந்த வியூக அமைப்புகள்லாம் நல்லாவே தெரியும். நெகட்டிவான விஷயங்கள் தான் வந்து மக்கள்கிட்ட பெரிய அளவு ரீச் ஆகும். நீங்கள் கடந்த ஆட்சியில் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா, உங்களை ஒரு பக்கம் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டீங்க, ஆட்சிக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவான விஷயங்களை பேசுனீங்க, பெரிய அளவில் ஸ்ப்ரெட் ஆச்சு.
இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ப்ரொமோஷனை இனிமேல் பார்க்க மாட்டாங்க. ஏன் சொல்லுங்கள்? அட போங்க, இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது, இவர் என்னங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணார், பேட்ரி காரை ஓட்டினார், அவர் சட்டை இல்லாமல் வந்தார், கோட்டு போட்டு வந்தார், இதையே சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நெகட்டிவான விஷயங்களை வந்து பார்க்குற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட அப்படி தான். இப்போ ஃபுல்லாக வந்து ஆட்சிக்கு எதிராக வந்து சோஷியல் மீடியா அத்தனையும் வந்து ஆட்சிக்கு எதிராக இருக்கிற மாதிரி ஒரு நிலை இருக்குது. ஸோ அதனால் என்னுடைய ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறேன், முதல்ல இந்த ரீல்ஸ் மோகத்தை விட்டுடுங்க. எது ஃபேக்கு எது நிஜம் கூட தெரியாமல் இருக்குது. திடீர்னு ஒருத்தர் வந்து பேசுகிறாங்க, அவங்க யார் பேசுகிறாங்க, எதுக்காக பேசுகிறாங்கன்னு தெரியல. ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு பக்கம் ஆட்சிக்கு எதிரான எதிர்க்கட்சிகள் நிலையம் அப்படி தான் இருக்குது, ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆண்ட கட்சியோட நிலைகளும் அப்படி தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பரவலாக இப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம ஒரு கன்க்ளூஷன் வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நடக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து டிவிக்கு அரசுக்கு எதிராக நடக்கிற மாதிரி ஒரு சீன் கிரியேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் உள்ளபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியில் குறைபாடுகள் இருக்குது, குறைகள் இருக்குது. ஆனால் எந்த குறையை சொல்லணுன்றதே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இந்த ஊழல் ஏதாவது இருந்தால் கூட பார்த்தா பின்னுக்கு தள்ளப்பட்டு அவங்க வந்து கேமராவை பார்த்து சிரித்தாங்க, இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபேக்காக அழுதாங்க, இப்படி தான் வந்து செய்திகள் சின்ன சின்ன அந்த அற்புதமான விஷயங்களை விட்டுட்டு முக்கியமான விஷயத்துக்கு வாங்க. எப்படி வந்து இப்போ அடுத்த திட்டங்களை எப்படி நிறைவேற்றுவார்? 6 மாத காலம் அவகாசம் கேட்டிருக்கிறாரு. இப்போ வந்து 1000 ரூபா கொடுத்துருக்காரு. அடுத்த மாதம் என்ன ஆகும்? கரண்ட் ஒரு பக்கம் கட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், முழுக்க மின்சாரம் துண்டிப்பை பற்றி யாரும் பேசுகிறதே இல்லை. மின்சாரம் துண்டிப்புக்கு ஒரு விளக்கம் தராரு ஒரு அமைச்சர். கேட்டால் கருப்பாடுங்க இருக்குன்றார் மின்துறையில். கருப்பாடுங்களை வச்சுட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. கடந்த ஆட்சியிலையும் இப்படியே தான் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி வந்தபோது ஏங்க மின் துண்டிப்பு ஏற்படுதுன்னா அணில் கடிச்சிச்சு, ஒயர் கடிச்சிச்சின்னு சொன்னார். அவரே மேலும் போல இருக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எல்லா விஷயமே இப்போ அப்படி தான் ஆயிடுச்சு. அவராவது அணில் மேலே சொன்னார், இவர் ஆடுங்க மேலே சொல்கிறாரு. அது கருப்பு ஆடுங்க வந்து இதெல்லாம் ஒரு பேச்சாங்க, இதெல்லாம் ஒரு அமைச்சர் வந்து பேசக்கூடிய பேச்சா இது? இப்போ அதை பற்றி பேசவே இல்லை. இந்த அமைச்சர் வந்து சிரித்தாங்க, அவங்க போலீஸ்காரர் வந்து அவங்க அதிகாரி போலீஸ் அதிகாரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சிரித்தாங்க. இது போன்ற விஷயங்கள் தான் ஊடகங்களில் பேசி அதை வந்து ரவுண்ட் பண்ணுறது, கட்டம் கட்டுறது. ஸோ இதெல்லாம் வந்து ஆக்கப்பூர்வம். இப்போ பேச வேண்டியதுன்னு கேட்டால் மின் துண்டிப்பு, மின்சாரம் எதனால் துண்டிக்கப்படுது, ஏன் துண்டிக்கப்படுது, உண்மையான காரணம் என்ன, எவ்வளோ வந்து நிலுவைத் தொகை பாக்கி இருக்குது, எப்படி இவர் வந்து மின்சாரத்தை வந்து பார்த்திங்கன்னா 200 யூனிட் வந்து இலவசம் கொடுத்தாரு. இப்போ அடுத்து போக்குவரத்து வந்து பார்த்திங்கன்னா பஸ் வந்து இலவசத்தை அறிவிப்பாரா, அறிவிக்க மாட்டாரா, சிலிண்டர் கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா, இப்படி எப்படி இருந்தாலும் இந்த அரசு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாத காலம் வந்து நம்ம பார்த்து தான் ஆகணும். மாற்றலாம் முடியாது நினச்சா. இப்போ நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன் இந்த இடத்துல. மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த அரசு 6 மாதத்தில் கவிழனார். அட நான் என்ன சொல்கிறதுனே தெரியல சார். 6 மாதத்தில் கவிழன்னு சொன்னால் எதுக்காக இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த விடுதலை சிறுத்தைகளை கொண்டு போய் வந்து திமுகவையும் வந்து ஆதரவு தெரிவிக்க இசைவு தெரிவித்துன்னு சொன்னார். நல்லா தெரியுது இல்லை? 6 மாதத்தில் கவிழன்னு தெரியுது. ஒரு பக்கம் ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு இசைவு தெரிவிச்சுட்டு இப்போ வந்து நான் சொல்கிறேன் 6 மாதம் கவிழ்ன்றது. இதைத்தான் நாங்களும் சொன்னோம் முதலையே. 6 மாதத்தில் இந்த ஆட்சி கவிழ்னால் தான் நான் சொன்னேன் கவர்னர் ஆட்சியே வரட்டும். கவர்னர் ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் இப்போ வந்து 6 மாதம் கவிழ்னு தான் சொல்கிறீங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்னரே வந்து கேட்டால் புதிய அரசு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மக்களை சந்தித்து மெஜாரிட்டி ஜெயிச்சு வந்திருக்கலாமே. அது யார் வேணாலும் டிவிக்கே தான் கிடையாது, எந்த கட்சியும் வந்திருக்கலாமே. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு நிச்சயமற்ற நிலை, இது ஒரு 6 மாதத்துக்குள்ளே வந்து இந்த ஆட்சி கவிழணும் போது பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் அது அந்த செய்தி போகும்போது ஒரு அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட்டு. ஸோ மக்கள் மத்தியில் மட்டும் கிடையாது, அதிகாரிகள் மத்தியிலும் ஒரு நிலையற்ற ஆட்சின்னு சொன்னாலே அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டான்ஸ் ஆடும். ரூலிங் வந்து டான்ஸ் ஆடும். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, குறைஞ்சபட்சம் 6 மாதம் ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் உறுதியாக நில்லுங்க. 6 மாத கால அவகாசம் திட்டங்களுக்கு 6 மாதம் கொடுத்துருங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லையா அதை பற்றி பேசுங்க, அது குறித்து நீங்கள் வந்து அட்வைஸ் கொடுங்க, இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு. இப்போ ஒரு குற்ற நடவடிக்கை திடீர்னு வந்து ஒரு குழந்தைய காணனாங்க, அதை மீட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் அதை பற்றி யாரும் பேசுகிறதே கிடையாது. என்னங்க ஒரு குழந்தை காணாமல் போயிடுச்சுங்க, அதை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க, ஆனால் அதை பற்றி பேசவே இல்லை. ஆனால் அந்த குழந்தை கற்பழித்து கொண்டாங்களேங்க, அதை பற்றியே தான் வந்து பேசுகிறாங்க. நல்லா ஒன்று புரிஞ்சினோம், நம்ம இந்திய நாட்டில் இருக்கிற தண்டனைப்படி வந்து பார்த்திங்கன்னா குற்றங்கள் வந்து பெருகுமே தவிர குறையாது. ஏன்னா தண்டனையே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அப்படி தான் இருக்குது. இங்கே வந்து கசேரி தண்டனையோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து முச்சந்தில் நிற்க வச்சு தூக்கு போடுற தண்டனையோ, ஸோ இந்த தண்டனைலாம் நீங்கள் வந்து சினிமா வசனம் மாதிரிலாம் பேச முடியாது. இல்லை முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி எடுத்து போய் டொப்புன்னு சுடலாம் முடியாது. நீங்கள் இன்னும் அந்த நினைப்பிலே இருக்கிறீங்க. ஏன் அவர் வரல அப்படியாவது விஜயை பார்க்கலான்ற மாதிரி அப்படி தான் ஒரு நினைப்பு இருக்கான்றது கூட எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் முதலமைச்சர் கூட முடியாதுங்க. எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வரணும்.
அப்படின்னு சொன்னால் முதலமைச்சர் அங்கே செக்ரட்டரியில் உட்கார முடியாது. ஒரு ஒரு ஊராக தான் போகணும். இன்றைக்கி சூலூரா, ரைட், அடுத்தது மதுரையா, இப்படி தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் முதல்ல ஒரு விஷயம் நீங்கள் தெளிவாயிரும். நம்ம இது வந்து சமூக குற்றம். இந்த சமூக குற்றத்தை வந்து களையணும்னு சொன்னால் எல்லாருக்குமே இங்கே பொறுப்பு இருக்குது. நம்ம வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் போலீஸ் மேலேயும் கவர்மெண்ட் மேலேயும் தள்ளி விட்டு நம்ம போயிடுறோம். ஊடகங்கள் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துங்கன்னு நான் சொல்கிறேன். தயவுசெய்து இது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி. கடந்த ஆட்சியில் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் தாங்க ஆட்சி, விழாத்திக்குள்ளே முடிச்சு இப்போ தாங்க ஜட்ஜ்மெண்ட்டே வருது. அதுக்குள்ளே இன்னொரு சம்பவம் நடக்குது. அப்போ இங்கே ஆட்சி மாறினாலும் காட்சி மாறணும்னு சொல்கிறதுனா வசனம் நல்லாயிருக்கும். எது ரொம்ப ஸ்லோகன் சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கு. ஆட்சி மாறி விட்டது ஆனால் காட்சி மாறவில்லை, ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை. எப்படி மாறும்? எப்படி மாறும்? அப்போவும் அதே போலீஸ் தான், இப்போவும் அதே போலீஸ் தான். அப்போவும் அதே சட்டம் தான், இப்போவும் அதே சட்டம் தான். காவல்துறை வந்து இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும், 8.5 கோடி பேருக்கு 8.5 கோடி போலீஸ் கிடையாது. எதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ண முடியும்ன்றதோ அது மட்டும்தான் பண்ண முடியும். அதை தாண்டி ஒரு திடீர்னு ஒரு நடக்கக்கூடிய ஒரு உணர்ச்சிவசப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு குற்றமாக இருக்கட்டும், ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற குற்றமாக இருக்கட்டும், இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து மோப்பம் முடிக்க முடியாது. இன்றைக்கி என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் ஒரு முதல்ல வந்து காவல்துறையில் இருக்கிறவங்களும் மனுஷங்க தான், மிஷின் கிடையாது. இதை சொல்லிட்டேன்னா உடனே எனக்கு காவல்துறைக்கு முட்டு கொடுக்குறேன்னு சொல்லுவீங்க. எனக்கு அந்த எண்ணம் கிடையாது. ஆனால் பொதுவாக சொல்லுங்கள், பொதுவாக பாருங்கள். எண்ணம் வந்து உங்கள் எண்ணத்தை வந்து அகண்ட பார்வையில் பாருங்கள். இது எப்படி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சமூக அக்கறை வேணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா வந்து கெடுத்து போகிறதுக்கு இருக்குது. கடைகள் திறந்து இருக்குது, சாராயத்தை போய் குடிச்சிட்டு வந்து வெறித்தனமாக எல்லா குற்றங்களும் போதையில் பாதி நடக்குது, போதை இல்லாமல் நடக்குது. போதை தான் காரணம் இல்லை. அப்போ இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இதை எதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து போராடணும். இப்போ ஒரு பொதுவான விஷயம் எதிர்த்து போராடுறீங்க. இப்போ வந்து கோயில் பக்கத்தில் வந்து சாராய கடை இருக்குது, அதை மூடணும்னு சொன்னீங்கன்னா அது ஒரு நியாயமான கோரிக்கை. அதை செய்ய முடியும். அதை செய்யலைன்னா நீங்கள் போராட்டம் கூட முன்னெடுக்க முடியும். ஆனால் எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆட்சியாளர் மீதும் காவல்துறை மீதும் தள்ளிவிட முடியாது. இங்கே முழுக்க இந்த சூலூர் சம்பவத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த குடும்பம் வந்து சரியில்லை, அவ்வளோதான். குடும்பம் சரியில்லாத விளைவு அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு குழந்தை பலியாயிடுச்சு. இதுதான் சத்தியமான உண்மை. ரொம்ப ஆழமாக போய் நான் இந்த பேசவே விரும்பலை. முழுக்க நீங்கள் நடந்தது வந்து கேட்டிங்கன்னா அங்கே வந்து குடும்பம் சரியில்லை. அந்த குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா 2 குழந்தைங்களை வந்து பராமரிக்கிறதுக்கு வந்து ஒரு கெத்துள்ள குடும்பம் இல்லை. இப்போ அந்த குடும்பம் என்ன நினைக்கிது கேட்டால் ஏதாவது நீதி இல்லை, அவங்க கேட்குற நிதி தான் கேட்டுருக்குறாங்க. முடிஞ்சிச்சா மொத்தம் குழந்தைக்கு அதுதான் குழந்தையோட வாழ்க்கை, குழந்தையோட வந்து பரிதாபம். அங்கே யாரும் குழந்தைக்காக அங்கே வருத்தப்படுறதுக்கு யாரும் அங்கே இருக்கிற மாதிரியே தெரியல எனக்கு. எல்லாம் மீதியெல்லாம் வசனங்களாக தான் தெரியுது. அதை வச்சு இங்கே ஊடகங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஆட்சிக்கு எதிராகவும் வந்து காவல்துறைக்கு எதிராகவும் பாஞ்சிட்ருக்கோம். ஆனால் உண்மை என்ன, இந்த ஆட்சி போய் நாளைக்கு இன்னொரு ஆட்சி வந்தாலும் இது நடக்காதுன்றதுக்கு எந்த உத்தரவாதம் இல்லை. அப்போ நாம் என்ன செய்யணும் இப்போ இந்த இடத்துல? அப்போ இது நடக்கும் அப்படியே கடந்து போயிடலாமா? இங்கே யாரும் கடந்து போக தேவையில்ல. இதை அரசியல் ஆக்காமல் இருந்தாலே போதும். இதை வந்து அரசியல் ஆக்காமல் விழிப்புணர்வோடு அவங்கவுங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து பாதுகாப்பாக இருக்கணுன்றது தான் என்னுடைய கருத்து. இங்கே வந்து நீங்கள் யாருக்காக நான் இதை பேசவே இல்லை. நாம் இப்போ இங்கே வந்து இந்த ஊடகங்கள் பண்ணக்கூடியது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா ஆட்சிக்கு எதிராகவும் காவல்துறைக்கு எதிராகவும் குற்ற நடவடிக்கை என்றால் அப்படி இல்லை, வேறு துறை நடவடிக்கைன்னா நான் கேட்டிங்கன்னா ஆட்சிக்கு எதிராகவும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா அந்த துறை சார்ந்த வந்து அதிகாரிகளையும் வந்து அமைச்சர்களையும் நம்ம சாடக்கூடிய நிலைமையில் இருக்கணும். ஒட்டுமொத்தமாக வந்து இன்னும் ஆட்சிக்கு எதிராக குறை சொல்கிறது வேறு. இப்போ விஜய் கூட சொன்னார், எப்படி பொங்கினார் உங்களுக்கு தெரியும் மேடையில். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது, என்ன பண்ணுறீங்க ஸ்டாலின் சார் அப்படின்னு. பாருங்க, இப்போ ஸ்டாலின் சார்ன்றது மாறிச்சு, இப்போ விஜய் சார்னு மாறிச்சு, அவ்வளோதான். ஆனால் இது தொடர்ந்து இது போன்ற விஷயங்கள் வந்து போகிறது. ஊடகங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொறுப்பாக நடந்துங்க. தயவு செஞ்சு இந்த ஊடகங்கள் எல்லாருமே இதுக்கு தீர்வு என்னன்றதை சொல்லுங்கள். அடிப்படையில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் சாடாமல் இதுக்கு என்ன தீர்வு? நம்ம வந்து சமூகத்தில் வந்து ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும், அக்கறையோடு இருக்கணும். ஒரு சின்ன குழந்தை அதை கொண்டு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரேப் பண்ணி ஒருத்தர் கொல்றான்னு சொன்னால் எவ்வளோ பெரிய வந்து இந்த சமூகத்தில் வந்து எவ்வளோ பெரிய தீங்கானவன் வந்து இருந்திருக்கிறான் பாருங்கள். நம்ம கூடவே இருந்திருக்கிறான், நம்மளோட வாழ்ந்துருந்துருக்கிறான், இன்னும் இது பேர் எத்தனை பேர் இருக்கிறான். அப்போது நாம் தான் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகளை வளர்க்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த சம்பவம் எனக்கு தோன்றது என்னென்னா, இந்த சம்பவம் வந்து கேட்டிங்கன்னா யார் மீதும் குறை சொல்கிறத விட நான் கேட்டிங்கன்னா பிள்ளைகளை வளர்க்கும் போது ரொம்ப கவனமாக இருங்க. ஒரே வார்த்தை தான் நான் சொல்லுவேன், எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், எல்லா தரப்புக்கும் நான் சொல்கிறேன். பிள்ளைகளை வளர்க்கும் போது ரொம்ப கவனமாக இருங்க. ஒருபோதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நான்
இதை ஒரு எல்லை தாண்டி பேசக்கூடாதுன்றதே நான் முடிவோடு இருக்கிறேன். ஏன்னா மற்றவர்களுக்கு நமக்கு வித்தியாசம்லாம் போயிடும்ட்டு தயவுசெய்து ரொம்ப விழிப்புணர்வோடு இருங்க. பிள்ளைகளை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துங்க, எச்சரிக்கையாக இருங்க. மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், நம்ம வந்து நம்ம பொருளை நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். நம்ம குழந்தைய நம்ம தான் பத்திரம். மீதி யாரும் நீங்கள் வந்து முதலமைச்சர் நிதி கொடுப்பாரு, காவல்துறைவன் கேட்டால் இங்கே இல்லைன்னா போஸ்டிங் அவங்க இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க. இங்கே யார் வந்து பாதிக்கப்படுறதுன்னு பாருங்கள். அப்போது இந்த இடத்துல வந்து இது போன்ற ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்கணும்னா நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணுன்றது தான் என்னுடைய பார்வை. நன்றி, வணக்கம்.